You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் மறுபடியும் இயேசுவோட பேசுகிற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளில் இந்த வசனங்களை கவனித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் தேவனுடைய சமூகத்தில் தொடர்ந்து ஆண்டவரை பற்றி இருங்க, விசுவாச வாழ்க்கையில் இருங்க, கர்த்தரை சார்ந்திருங்க. தேவனோடு கூட இருக்கும்படிக்காக நாம் பிரயாசம் எடுக்கணும். உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, பிரச்சனை உண்டு, நெருக்கம் உண்டு, பாடுகள் உண்டு, அநேக காரியங்கள் நமக்குள்ளே நம்ம கடந்து போக ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இதற்கு மத்தியில் தேவனை நாம் சார்ந்திருக்கும்போது தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு காரியத்தை இயேசு சுவாமி தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். என்ன அப்படின்னா, அவருடைய மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும், அவருடைய மரணத்தின் காரியங்களில் என்ன நடக்கும், அப்போது தேவனை அவரோடு கூட இருக்கிறத அந்த சீஷருக்கு எப்படி அவரை சந்திப்பாங்க, அவருடைய உறவு எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு சுவாமி சொல்லுகிறார். சீஷரில் பார்த்து 16வது அதிகாரம் 22வது வசனத்தில் சில காரியங்களை பார்க்க. அதுக்கு முன்பதாக நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் நீங்கள் ஒரு சில குறிப்புகளை பார்க்கும்போது 1வது 2வது வசனத்துலலாம் ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செயல்படுத்தி அதுக்கு பிற்பாடு சொல்கிறாரு. ஒரு உதாரணத்தை அழகாக சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே 20வது வசனத்தில், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று காரியங்களை கருத்தை சொல்லிட்டு அதற்கு கீழே இந்த வசனங்களை நாம் கொண்டு வர்றாரு. ஒரு ஸ்திரீயானவர்கள் பிரசவ சமயத்தில் எப்படி அவங்க பிள்ளை பெறுவதற்கான அந்த பாதிப்புக்குள்ளே போவாங்க, அவங்களுடைய இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் சொல்லிட்டு, அப்படி போல் மனுஷகுமாரனும் இந்த உலகத்தில் பாடுபடுவதான ஒரு காரியம் இருக்கும் அப்படின்னெல்லாம் காரியங்களை சொல்லிட்டு 22வது வசனத்தை தான் ரொம்ப அழகாக மையப்படுத்துகிறார். இந்த 22வது வசனத்தை தான் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு விவரமாய் சொல்வதற்கான முழு அந்த அதிகாரத்துடைய விளக்கங்களை நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையாய் ஆயிற்று. அதனால 22வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அது போலவே நீங்களும் இப்போது துக்கப்படுவீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்போது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஆண்டவர் சொல்ல தமிழ் சீஷரிடத்தில், நீங்கள் துக்கப்படுவீங்கப்பா, துக்கமாக தான் இருப்பீங்க. ஏன்னா நான் இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் உங்களோட கூட ட்ராவல் பண்ணேன், இவ்வளோடு நான் இருந்தேன், இப்போ இல்லாமல் போவேன், அப்போ நீங்கள் துக்கப்படுவீங்க, ஆனாலும் மறுபடியும் நான் உங்களை காண்பேன், அப்போது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். மாத்திரமில்லாத படிக்க சொல்லப்படுகிறது, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனோ உங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட மாட்டான். No one will take your joy. No one will take your joy, the Bible says. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள மாட்டான். ஏன் அப்படின்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எல்லையில்லா சந்தோஷம் இருக்கும். சில நேரத்தில் பாருங்க, நாம் கூட நம்ம சோதிச்சு பார்க்கலாம். நல்ல வேதம் வாசித்துட்டு ஜபம் பண்ணி தேவனோடு கூட உபவாசம் பண்ணி ஆண்டருக்கு பிரியமாக நாம் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, அப்படியே தேவனோடு கூட நம்ம ட்ராவல் பண்ணிருக்கிறது போல், அவ்வளோதான்டா ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கிறோம், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் சில சமயத்தில் ஏதாவது சின்ன காரியம், சின்ன பிரச்சனை, உலக காரியம், உலகத்தில் நம்ம வாழ்கிறபடினால உலக கவலை, உலக பிரச்சனை, பிள்ளையை குறித்து, கணவரை குறித்து, மனைவி குறித்து, குடும்பத்தை குறித்து, இதுதான் ஒரு ரொட்டீனாக போகுது. வேறு எதுவும் ஆயில் நாட்டிலேருந்து நமக்கு இது வரல, நம்ம ஆயில் துபாயில் ஆயில் கம்மியாயிடுச்சு, இதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. நமக்கு இந்த பிஸ்னஸில் இது சரிவு வந்துடுச்சு, அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு பல ஆட்கள் உண்டு.
அந்தந்த நிர்வாகம் அதை பார்த்து கொள்ளுகிறது. நமக்கு என்ன அப்படின்னா, அன்றாட ஒரு வாழ்க்கையில் நம்ம ரொட்டீனாக போகிறது, நம்ம சுற்றிலுமாக நடக்கிறதான ஒரு காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம சுற்றி என்ன நடக்குது? அப்போ சுற்றி நடக்கிற காரியத்தில் நீ கவலை உள்ளவர்களாக இருப்பீர்களானா உனக்கு கவலை அப்படியே உன்னை பின்தொடர்ந்து இருக்கும். நீ தேவனோடு கூட இருக்கும்போது இந்த கவலைகள் துக்கம் எல்லாம் உன்னை விட்டு தூரம் போயிடும், மகிழ்ச்சியாக இருப்பா. அதை தான் இயேசு இங்கே அவரோடு கூட இருக்கிறதான சீஷர்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறாருனாக்கா, அப்போது நீங்கள் அழுது துக்கப்படுவீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்போது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். தேவனை நம்ம காணும்போது, தேவனை நம்ம சந்திக்கும்போது, தேவனோடு நம்ம உறவாடும்போது, தேவனுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்முடைய இருதயம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த இருதயத்தை தான் ஏசப்பா நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அந்த கவலை இல்லாத இருக்கிற ஒரு இருதயம், மகிழ்ச்சியாக இருக்கிற இருதயத்தை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அநேக உலக காரியத்தை குறித்து, அழிந்து போகிற காரியத்தை குறித்து நாம் அழுது புலம்பி துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, why you have to worried about many things? Whatever it comes, it will go as it came. அது வந்த வண்ணமாக போயிடும். எது குறித்து கவலைப்படாத, ஏசப்பா உனக்கு துணை இருக்கிறார். The Lord is with you. The Lord is with you at your right hand every time. ஆண்டவர் உன்னுடைய வலது பாரிசத்தில் எப்போதுமாவே இருக்கிறார். அதனால் தேவனை மாற்ற நம்ம முக்கியப்படுத்தணுமே தவிர வேறு எதை குறித்து நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சீஷர்களுக்கு இயேசு சொல்கிறாரு, நீங்கள் நான் இல்லைன்ற சப்போ கவலைப்பட்டு நீங்கள் அழுவீங்க, துக்கப்படுவீங்க. ஆனால் நான் உங்களை சந்திச்சிட்டாக்கா உங்கள் இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த இருதயத்தில் வர மகிழ்ச்சியை ஒரு நாளும் பறித்து கொள்ளவே முடியாது என்பதாக. தேவனுக்குள்ளே இருக்கும்போது உன்னுடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். அருமையானவர்களே, ஒரு நாளும் அதை பறித்து கொள்ள முடியாது. மனுஷனாக இருக்கட்டும், சாத்தானாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு உலக காரியமாக இருக்கட்டும், அதை பறித்து கொள்ள முடியாது. தேவனுடைய கரம் நமக்கு துணையாக இருக்கும். ஏசப்பா நமக்கு பாதுகாப்பாக, தேவன் நமக்கு பக்கபலனாக, தேவன் நமக்கு துணையாக இருக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் தந்தை பர்க்மன்ஸ் கூட ஒரு பாடல் எழுதியிருக்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து நாளில் அனுகூலம் துணையமானார்னு சொல்லி. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வரிங்க இல்லை? இருதயத்தை தொடக்கூடிய ஒரு வரிங்க, நம்ம அப்படியே மகிழ்விக்கக்கூடியதான ஒரு வரிங்க. ஆபத்தில் நமக்கு துணையாய் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இஸ் அவர் ரெஃப்யூஜ், இஸ் அவர் ஷேடோ, இஸ் அவர் ஷெல்டர். Many things we can go on telling about Jesus. கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், வாழ்த்துக்கிறோம், உயர்த்துகிறோம். இந்த வசனங்களை கவனித்த நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே நம்முடைய கரை இருக்கட்டும்ப்பா. இயேசுவோட பேசும் நிகழ்ச்சி அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நன்றி. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.